மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் பனிக்காலங்களாகும். குறிப்பாக நவம்பர் மாதத்திலும், டிசம்பர் மாதத்திலும் 10 நாட்களுக்கும் மேலாக காணப்பட்ட உறைபனியானது ஜனவரி மாதத்தில் ஓரிரு நாட்கள் மட்டும் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நேற்று அதிகாலையில் அதிகமான வெப்பம் நிலவிய நிலையில் இரவில் கடும் குளிர் நிலவியது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை வேளையில் 6 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலை கொடைக்கானல் மலைப்பகுதியில் பதிவானதால் நீர்ப்பனித் துளிகள் அனைத்தும் பசுமை போர்த்திய புல் வெளிகளில் படிந்திருந்த நிலையில் அது அனைத்தும் உறைந்து உறைபனியாக மாறி காட்சியளிக்கிறது. குறிப்பாக நட்சத்திர ஏரி, ஜிம்கானா, வட்டக்கானல், பாம்பார்புரம், வீர்சோலா சாலை, கல்லுக்குழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உறைந்திருந்த நீர்ப்பனியானது உறைபனியாக மாறி வெள்ளை கம்பளம் போற்றியது போல் காணப்படுகிறது. மேலும் இங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் மேற்பரப்பிலும், இருசக்கர வாகனங்களின் இருக்கைகளிலும், இங்கு உள்ள இலை, செடி, கொடிகளிலும் நீர்ப்பனியானது உறைபனியாக மாறி காட்சியளிக்கும் கண்கொள்ளா காட்சியானது கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. அதே போல நட்சத்திர ஏரியிலும் படர்ந்திருந்த பனியானது சூரிய ஒளி பட்டதும் ஆவியாகி செல்லும் காட்சிகள் காண்போரை பெரிதும் கவர்ந்து வருகிறது. மேலும் அதிகாலை வேளையில் கடும் குளிர் நிலவுவதால் குளிரை சமாளிக்கும் ஆடைகளான சொட்டர், ஜர்கின், குல்லா உள்ளிட்ட ஆடைகளை அணிந்தவாறே பொதுமக்கள் நடமாடி வருகின்றனர். அதே போல அதிகாலை வேளையில் திறக்கப்படும் கடைகள் கடும் குளிரினால் சிறிது தாமதமாக திறக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்.